ஹெல்மெட் உடஞ்சி போச்சு. சரி, இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு தான் கிளி ஜோசியம் பார்க்க போகிறோம். கிளி ஜோசியம் பார்க்குறீங்களாண்ணா? இவர் பார்க்குறீங்களா? எவ்வளோண்ணா? ஒரு மான் குட்டியோட கூட்டம். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கிரேமோட்டோ ஃபேமிலி, திஸ் லோகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல். எப்பயுமே நான் இன்ட்ரோ vlog எடுக்கிறதா பழக்கம். ஆனால் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சன் இன்ட்ரோ vlog ட்ரை பண்ணுறான்னு சொல்லியிருந்திருக்காரு. இந்த இன்ட்ரோ vlog எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கைஸ், 40 ஃபுட்டேஜஸ் எடுத்திருக்கோம். இப்போ நான் ஒரு முடிவில் இருக்க இந்த இன்ட்ரோ vlog எடுத்தே தீர்றேன்ட்டு. இந்த இன்ட்ரோ vlog எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹலோ விவாஸ், வணக்கம் டு கிரேமோட்டோ. இனி நம்ம எங்கே போக போகிறோம்னா கிருஷ்ணகிரி டேமுக்கு தான் போக போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கூட இருக்க பெல் ஐகானும் தட்டுருங்க. இப்போ தான் வீட்டு கிளம்பியாச்சு. நான் உங்களுக்கு இன்ட்ரோ vlogலேயே சொல்லியிருந்தேன் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்ட்டு. கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம் கைஸ். ரொம்ப நாள் பிளான் இருந்துச்சு, கிருஷ்ணகிரி டேம் போகலான்ட்டு. அது இன்றைக்கி நிறைவேற போகுது. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க, யூடியூப்பில் இல்லை இன்ஸ்டாவில் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ கிருஷ்ணகிரி கவர் பண்ணுங்கன்ட்டு. கைஸ், இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பாட். நம்ம கிருஷ்ணகிரிக்கு போயிட்டுருக்கிறது. இருங்க, ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் போட்டு ஒரு வினோதமான கேரக்டர் பிக்கப் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அந்த கேரக்டர்னால தான் நான் இவ்வளோ நேரம் லேட்டு கைஸ். இருங்க, அந்த கேரக்டரை பிக்கப் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வினோதமான கேரக்டர் சொல்லிடுறேன் பார்த்தீங்களா, வந்துட்டுருக்கான் பாருங்கள். இந்த தடி பையனால் தான் இவ்வளோ லேட்டு கைஸ். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து நம்மளுடைய விளாக்குள்ள வரான். வெல்கம் டு கிரேமோட்டோ. வாங்க வாங்க வாங்க. பண்ணி மாதிரி கேக் தின்ட்டு வந்துருக்கான் பாருங்க கைஸ். கேக் இல்லை பாப்ஸ், எனக்கு கொஞ்சம் கூட 10 நிமிஷம் சாப்பிட முடியல, ஹெல்மெட் போட்டுனேன். ஐயோ சரி, இது பிடி, நான் பெட்ரோல் போட்டப்போ வந்து சாப்பிட்றேன். வா, நான் போய் பெட்ரோல் போட்டு போகலாம். வாடாடி, டைம் ஆச்சு. அரவன் தின்னு தொலை. தீனி பண்ணாரோம். ஐயோ, எனக்கு கொஞ்சம் வெய், அதுவும் தின்னுடாத. ஏறு போலாமா கைஸ்? இருங்க கைஸ், பெட்ரோல் போட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கிட்டத்தட்ட பெட்ரோல் எவ்வளோ போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 110 போட்டிருக்கோம் கைஸ். எதுக்காகனா நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து பெட்ரோல் விலை கம்மி ஆகிடுச்சான். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப கம்மி ஆகிடுச்சு. நியூஸில் கூட நானே பார்த்துருந்தேன். பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு வருது, டீசல் விலை 65 ரூபாய்க்கு வருதுன்ட்டு கொஞ்சம் பார்த்துருந்தேன். அது என்ன உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அதுக்காக தான் சரி இங்கே கொஞ்சம் கம்மியாக பெட்ரோல் போட்டலாம். நம்ம தமிழ்நாடுக்கு போயிட்டு பெட்ரோல் ஒரு வேலை ஒரு 500 1000 ஃபில் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டேம் தான். கிட்டத்தட்ட ஒரு 41 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம ஊர்லேருந்து கிருஷ்ணகிரிக்கு. ரொம்ப கிட்ட தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கூட யார் வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குண்டு பையன் தான் வந்துட்டுருக்காங்க கைஸ். அவனால் தான் கிட்டத்தட்ட ஒரு 2 hours லேட் ஆகிடுச்சு. நான் 9 o'clock போகிறதா பிளானு. இந்த குண்டு பையனால் ஒரு 11 o'clock போயிட்டுருக்கேன் கைஸ். மனசே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு நான் வீட்டிலே செக் பண்ணலை. நம்மளுடைய ஹெல்மெட் வேறு உடஞ்சி போச்சு கைஸ். நான் உங்களுக்கு அங்கே காட்டுறேன். என்னுடைய ஃப்ரெண்டு காட்டி தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. எங்கே ஊந்துச்சின்னு தெரில. வாங்கி ஒரு 6 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே போச்சு. இப்போ ஒன்றும் புது ஹெல்மெட் தான் வாங்கி ஆகணும். சரி விடுங்க, பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். நம்மளும் அது பார்த்து போக வேண்டியதான். அது எத்தனை எல்லாம் கியூ கட்டி நிற்கிது. பிரச்சனைன்னு நினச்சா எல்லாம் கியூவிலே வந்து நிற்கிது. சரி விடுங்க, பிரச்சனை இருக்க தான் செய்யும் கைஸ். இப்போ நம்மளோட கிருஷ்ணகிரி டேமுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். கிருஷ்ணகிரி டேம் வந்து கிருஷ்ணகிரிக்குனா ஒரு 7 கிலோமீட்டர் அந்த பக்கம் தான் இருக்குது. அந்த டேம் எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்தாங்கன்னா கிட்டத்தட்ட 1957 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடித்தாங்களாம். அது November 7, 1957 தான். எல்லாம் கூகுளில் பார்த்தா நானே தெரிஞ்சுக்கினேன். எல்லாம் கூகுளோட இது தான்.
யார் கட்டி முடித்தாங்கன்னா காமராஜ் என்ற ஒரு எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் தான் கட்டி முடித்தாங்க கைஸ். இப்போ ப்ரெசென்ட் அவர் அலைவாக இல்லை கைஸ். இப்போ தான் நம்மளுடைய ஈஷா டு ஈஷா ரைடு வந்து நம்ம வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன் ஆஃப் தி சேலஞ்சிங்கான ரைடு கம்ப்ளீட் வந்துட்டோம் கைஸ். எனக்கே ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த வீடியோஸ்க்கு எல்லாமே வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, நானே பார்த்துருந்தேன். உண்மையிலே வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் தான். அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்துச்சு, ப்ரோ நீங்கள் கிருஷ்ணகிரி கவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து இன்ஸ்டாவில் தான் சொல்லியிருந்தாங்க, யூடியூப்பில் சொல்லலை. அதுக்காக தான் சரி, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு நம்ம கிருஷ்ணகிரி டேம் போய். கிட்டத்தட்ட ஏப்ரல் சம்திங் போயிடுதுன்னு நினைக்கிறேன் போன வருஷம். அதுக்கப்புறமா இப்போ தான் கைஸ் போயிட்டுருக்கேன். சரி வ்ளாக் பண்ணிட்டு போகலாமே, நம்ம கிரே மோட்டோ மெமரியாக ஒரு வீடியோ இருக்கலாமேன்ட்டு இப்போ வ்ளாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் கைஸ். இந்த ரோடு நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி காட்டினாலும் உங்களுக்கு போரே அடிக்காது. ஏன்னா அந்த மாதிரி ரோட் எல்லாமே வளைவுகள் கலைவுகள் எல்லாமே இந்த ரோட்ஸில் இருக்கும் கைஸ். இதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு ஆந்திரா பார்டர். எவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காங்களே. இந்த டைமெல்லாம் பயங்கரமாக செக்கிங் இருக்கும் கைஸ். ஏன்னா ப்ரெசென்ட் எலெக்ஷன் டைம் இல்லையா, அதனால தான் பயங்கரமாக செக்கிங் இருக்கும். நம்ம வந்து சின்ன வண்டினால நம்ம வண்டியெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. இதுவே பெரிய வண்டி இருந்தால் வச்சுக்கோங்களேன், ஓரங்கட்டு அப்படின்னு சொல்லி ஃபுல் செக்கிங் பண்ணிகிட்ருப்பாங்க. ரீசெண்ட் டைம்ஸை நான் நிறையா வ்ளாகில் சொல்லியிருந்திருப்பேன். நிறைய வ்ளாகில் இல்லை, லாஸ்ட் வ்ளாகில் தான் சொல்லியிருந்திருப்பேன். அது என்ன வ்ளாக்னா, நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண போனோம், கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த வ்ளாகில் சொல்லியிருந்திருப்பேன். ஓகேங்களா. இந்த டைமெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், என்ன பண்ணுறது. நானே ஃபைனான்ஷியலாக ரொம்ப டவுன் ஆகிட்டேன் கைஸ், ரொம்ப டவுன் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட 2 monthsலேருந்து நம்மளுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் வரல. சே, இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஆனால் இருக்கிறது இருக்கபடியாக சொல்லிடலாம் கைஸ். ஏன்னா நான் உங்களுக்கு ஃபேக் கண்டென்ட்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது இல்லையா. நான் ஜென்யூனாக இருந்தால் தான் நீங்கள் எனக்கு ஜென்யூனாக இருப்பீங்க. அதனால தான் இருக்கிறது இருக்கபடியாக சொல்லிடுறேன். ஏன்னா ப்ரெசென்ட் நம்மக்கிட்ட பெரிய அமௌண்ட் இல்லாதனால தான் நம்ம எந்த விதமான பெரிய ரைட்ஸுமே பண்ணதில்லை. இப்போ தான் நம்மளுடைய ஈஷா டு ஈஷா ரைட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம். இதுக்கப்புறமா ஒரு குட்டி குட்டி ரைட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய ரைட் கம்ப்ளீட் பண்ணலாம் கைஸ். இன்னும் நம்மளுடைய கிருஷ்ணகிரி டேமுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 24 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். இன்னும் ஒரு 35 மினிட்ஸ் போல் போய் ரீச் ஆகிடலாம். நம்மளுடைய என்ன சொல்ல வந்தேன், ஏதோ சொல்ல வந்தேன் கைஸ், அப்படியே மறந்துட்டேன். கிருஷ்ணகிரி டேம் தான் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டேம். கிட்டத்தட்ட ஒரு சுத்திமத்தி கிராமத்துக்கு அதுதான் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டேம். ஓகேங்களா. இப்போ ப்ரெசென்ட் நம்ம அங்கே தான் போய் ஒரு விசிட்டை போட போகிறோம். எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா போன வாட்டி போகிறப்பே ரொம்ப டல்லாக தான் போயிட்டுருந்தேன். ஆனால் இப்போ போயிட்டுருக்கப்போ நம்ம ஒரு வ்ளாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் இல்லையா, அது வெளியும் எதுக்காகனா போன வருஷம்லாமே ஃபுல்லு டிப்ரெஸ்டு அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். அதுக்காக தான் இப்போ டிப்ரெஸ்டு எல்லாமே தூக்கி போட்டு நம்ம ஃப்யூச்சர் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணோம். கைஸ், இப்போ நம்ம முன்னாடியே ஒரு குட்டி பொண்ணு வேறு அவள் பைக் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்களா எல்லோரும்? எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரில, நான் நோட்டீஸ் பண்ணேன். ஒரு லேடி, சே ரொம்ப பெருமை தான் கைஸ். ஆஸ் எ பைக்கராக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. லேடிஸ் எல்லாமே இன்னும் நம்மளுடைய மோட்டோ விளாகிங் கம்யூனிட்டியில் நிறைய லேடிஸ் வரணும் கைஸ். இப்போல்லாம் கொஞ்சம் லேடிஸ் தான் இப்போ மோட்டோ விளாகிங் பண்ணிகிட்ருக்காங்க. பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பெருசாக லேடிஸ் எல்லாமே யாருமே இல்லை. நீங்களும் வாங்க, எல்லாமே சேர்ந்து செய்வோம். நம்மளுடைய மோட்டோ விளாகிங் கம்யூனிட்டி இன்னும் பல மடங்காக போனோம் கைஸ். அப்படியே மோட்டோ விளாகிங்னாவே ஒரு பேர் வரணும், அந்த மாதிரி பண்ணலாம். எல்லாம் கொஞ்ச நாள் தான், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பேர் வர வேண்டிய பேர் கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேர் வரும். நம்ம சும்மா சோதா மாதிரி உக்காந்து இருந்தால் வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே நடக்காது. நம்மளும்
எல்லா அட்வென்ச்சரஸான ரைட்ஸ் எல்லாமே பண்ணோம். மோட்டோ விளாக்னாவே அப்படியே அள்ளு விடணும் பார்க்கத்தாவே எல்லாருக்கும். இந்த மாதிரி இருக்கணும் கைஸ். கைஸ் ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. எதுக்காக வந்துட்டுருக்குன்னு எனக்கே தெரில. ஆனால் ரொம்ப கேவலமாக கமெண்ட் பண்ணுறீங்க கைஸ். ரொம்ப கேவலமாக கமெண்ட் பண்ணுறீங்க. நானும் ஒரு கமெண்ட்டாக படிச்சுட்ருக்கேன். வந்துகிட்டே இருக்குது. எத்தனை கமெண்ட் நானும் பார்க்குறதுன்னு தெரில. ஆனால் ரொம்ப ரொம்ப கேவலமாக போகுது. சே இன்னும் தெரில. நம்ம மேலே அவ்வளோ காண்டு. சரி விடுங்க. இன்னும் நிறைய கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எவ்வளோ கமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கமெண்ட் பண்ணுங்கள். நானும் எல்லாம் படித்து தெரிஞ்சுருக்கேன். இன்னும் அது கமெண்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. அது புது வார்த்தைங்களாக வச்சு நம்மளை கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப கடுப்பேத்துறாங்க கைஸ். டேய் கெட்ட வார்த்தைலாம் பேசாதடா அரவா. நீ ஆண்டா டேய் பீப் சவுண்டு தான் போடணும்டா. சே இந்த மாதிரி இங்கே பாருங்கள், அந்த லைன் அவங்களுக்கு இருக்குது. இந்த லைன் போகிற லைனு, அந்த லைன் வர லைனு. ஆனால் நம்ம ஆளுங்க அப்படி இல்லை. இதிலே போவோம், இதிலும் போவோம். ஏன்னா எந்த தாண்டா ரோடுன்னு பண்ணுவாங்க. நம்ம ஒன்று சொல்ல முடியாது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். பார்த்தியா தலைவரே, நீ அப்படியும் போகிறதில்ல இப்படியும் போகிறதில்ல, நான் சென்டரில் தான் நான் போவேன் அப்படின்ட்டு போகிறார் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆளுங்களாம் ஒன்றும் சொல்ல முடியாது கைஸ். ஆஸ் யூஷுவல் விட்டுறணும். போய் எங்கன்னா ஊந்து ஏந்தால் தான் தெரியும். ஓகே, நம்ம அப்படி சொல்லக்கூடாது. விடுங்க எப்படின்னா போட்டோம். ஓ தலைவர் நேரம் தரும் வேற மாதிரி. எனக்கு இந்த விஷயம்லாம் பார்த்தா ரொம்ப காமெடியாக தோணுது கைஸ். ரொம்ப காமெடியாக தோணுச்சு. நம்ம ஒரு எக்ஸைட்டிங்காக வருவோம். பார்த்தா அவங்க மேலே நம்ம கடுப்பு ஆக மாட்டோம். ஆக முடியாது கூட. ஏன்னா நம்ம இந்த மூட்லேருந்து அந்த மூடுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப டைம் ஆகும். அது நான் சீக்கிரமாக கோபமே பட மாட்டேன். இந்த மாதிரி பார்த்தா ரொம்ப சிரிப்பாக தான் வருது கைஸ். சரி விடுங்க, என்ன பண்ணுறது. ஆல்மோஸ்ட் கிருஷ்ணகிரி டேமுக்கு வந்தாச்சு. கிருஷ்ணகிரி டேமுக்கு இப்படி ஒரு வழி இருக்குது, இப்படி ஒரு வழி இருக்குது. ப்ரெசன்ட் நம்ம இந்த வழி தான் முன்னே போனோம். சரி ஃபஸ்ட் டைம் இந்த வழியில் போகலாம் வாங்க. அலோவ் பண்ணுவாங்க தானே? இப்படி டிக்கெட்டா எவ்வளோண்ணா டிக்கெட்டு? ஒரு ஆளுக்கு 5 ரூபா. 5 ரூபா தானா? நான் டேமுக்கு இதே வழி தானே? டேமுக்கு கூட இதே டேமுக்கு தானா? ஓகே, சொன்ன மாதிரி தான் கைஸ். டிக்கெட்லாம் இங்கே கலெக்ட் பண்ணுறாங்க. நான் போன வாட்டி வரப்போ நான் அந்த வழியே போயிருந்தேன். அந்த வழியில் பார்க்கிங் பிடிங்கிட்டாங்க. எப்படி இருந்தாலும் போடுங்கிறது தான். சரி வாங்க நம்ம டேமுக்கு போகலாம். என்னோடய ஆசை என்னென்னா, வண்டி எடுத்துன்னு போயிட்டு நம்மளுடைய டேம் ஆண்ட ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கேயே நிற்க வைக்கலான்ட்டு என்னோடய ஆசை. வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இதே தான் வந்தாச்சு. அது அங்கே நிற்க வைக்கணும் ஒரு ஆசை கைஸ். ஃபைனலி ரீச் கிருஷ்ணகிரி டேம். கிருஷ்ணகிரி டேமில் கேஆர்பி டேம். கைஸ் வந்தாச்சு கிருஷ்ணகிரி டேமுக்கு. கைஸ் ஃபைனலாக கேஆர்பி டேம் வந்து ரீச் ஆயாச்சு. நம்மளோட கிருஷ்ணகிரி டேம். நம்மளோட வண்டி ப்ரெசென்ட்டிங்க தான் பார்க் பண்ணியிருக்கோம். இருங்க உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். அது இங்கே பாருங்க கைஸ், நம்மளுடைய ஹெல்மெட் உடஞ்சி போச்சு. சே அநியாயமாக உடஞ்சி போச்சு. இப்போ புது ஹெல்மெட் தான் வாங்கி ஆகணும். போச்சு. இது மாத்திரம் மறைச்சிக்கோங்க. இது வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எழுதினது. ஓகேங்களா? இது ஹெல்மெட் காலி. சரி விடுங்க. எல்லாம் ஒரு பிரச்சனை தான் இருக்க தான் செய்யும். இந்தா இப்போ ப்ரெசண்ட்டு எல்லாம் கீழெல்லாம் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 கேட்ஸ் இருக்குது கைஸ். அந்த 8 கேட்ஸ்லேயும் ப்ரெசண்ட் எதுவுமே தண்ணி வரல. இந்த குட்டி கேட்லலாம் தண்ணி வருது. வாய்க்கு வர்றதெல்லாம் வரலிட்டு இருக்கேன்.
கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காது. இந்த காதில் கேட்டுங்க, இந்த காதில் விட்டுருங்க, ஓகேங்களா? இப்போ ப்ரெசென்ட்டு நம்ம மேலே தான் போய் ஆகணும். கிட்டத்தட்ட பார்க்கிங்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா, என்ட்ரி டிக்கெட், பார்க்கிங்க்கு இல்லை, என்ட்ரி டிக்கெட் வந்து 20 rupees சார்ஜ் பண்ணாங்க கைஸ். எங்கே அங்கே இங்கே தெரியாது கோப்ரோவில். போகலாம் கைஸ். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அலை அடிக்குது பார்த்தீங்களா? இப்படியே வந்திருக்கலாம்டா டேய், இப்படியே வந்திருக்கலாம். அண்ணா அலௌட் இல்லையா? இன்னும் எப்படிண்ணா போனோம்? அந்த பக்கம் போகணுமா? ஓகேண்ணா ஓகேண்ணா. கைஸ் ப்ரெசண்ட்டு இந்த வழியில் அலோவ் பண்ணல எங்களை. இப்போது நாங்கள் வந்த வழியாக போயிட்டு நம்மளோட வண்டி எடுத்துன்னு அந்த பக்கம் ஒரு இது இருக்குது. இப்போ அந்த பக்கம் தான் நம்ம போய் ஆகணும். இருங்க, அந்த பக்கம் போயிட்டு ரொம்ப பசிக்குது, இல்லை ரொம்ப தாகமாக இருக்குது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா பசி இருக்குது. ஃபஸ்ட்டு போய் நாங்கள் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் வைப் பண்ணிட்டு வரலாம் கைஸ். உண்மையிலே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட்டு டேம் எனக்கு தெரிஞ்சு வெளியும். நான் பெருசாக எந்த டேமுமே, எல்லாம் குட்டி குட்டி டேம் தான் விசிட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட்டு டேம் விசிட் பண்ணிக்கிறேன். ரொம்ப மூச்சு வாங்குது. அப்படியே இறங்கி போயிடலாம். இந்த டைம்லாம் நம்ம விற்ற காட்டக்கூடாது, ஏன்னா நம்மளோட டைம் வேறு சூப்பராக இருக்குது அப்போ, அதுக்காக தான். ப்ளீஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கார்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர். வாங்க போகலாம். ப்ளீஸ் அங்கே பாருங்கள், நான் அசால்ட்டாக ஒரு மீனை பிடிச்சிட்டாரு. ஓகேங்களா? எல்லாம் டேலண்ட், அதான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு வரப்பே. ப்ராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட் மாதிரி. இந்த ப்ராக்டிஸ் தான் அந்த அண்ணாக்கு இப்போ பலன். அந்த மீன் இன்றைக்கி நைட் அந்த வச்சு செய்வாங்கன்னு தான் நினைக்கிறேன், இல்லை? கைஸ் அங்கே ஏதோ மீன் கொஞ்சம் தான் காட்டினேன். நீங்கள் வரேன் கைஸ், எவ்வளோ மீனுங்க பிடிச்சி வச்சுருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய மீன் தான். கிட்டத்தட்ட அந்த மீன் நம்ம ஆட்டையை போட்டு போனாலும் ஒரு 10 கிலோக்கு மேலே வரும்ல. 11 கிலோ 12 கிலோ, 1 கிலோ ஒரு மீன். எப்படின்னா ஒரு 20 மீன் இருக்கும்ல. ஆறாமல் எல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. கழட்டி விட்டுடலாமா? நம்மளும் சேர் படிக்கிறதுக்கா? சரி வாங்க போகலாம், வாங்க போகலாம். பார்க்கில் என்ஜாய் பண்ணலாம். கைஸ் கிருஷ்ணகிரி டேம் பார்க் வந்து நல்ல ஒரு இனிஷியேஷன் எடுத்து நல்லா தான் பண்ணி வச்சுருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 year பிஃபோர் வந்தப்போலாம் இவ்வளோ அழகாலாம் இல்லை, ஆனால் இப்போ பரவாயில்லப்பா, ஒரு அளவுக்கு அழகாக தான் இருக்குல்ல. இவனை கேட்கறது பதில் எல்லாம் நானே பேசிட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் எல்லாமே பட் என்ன எல்லாம் ஜோடியாக வந்துக்கிறாங்க. நாங்கள் பாரு காரமாக இவன் கூடலாம் வர வேண்டியதாக. இது பேசி வச்சு எடுத்த கண்டென்ட் தான். நான் இதை அடித்து தூக்கிட்டு எனக்கு தெரியும், ஏன்னா ப்ரெசென்ட் இங்கே மொத்த பேர் கப்புள்ஸாக தான் வந்துட்டுருக்காங்க. நம்ம சரி விடுங்க அவங்கள பற்றி எதுக்கு பேசுறது. நம்ம வந்து அந்த எதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு. இப்போ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோமா இல்லையா? பண்ணிகிட்ருக்கோம்ல. ஒன்றும் போய் சாப்பிட்ல, சாப்பிட்டா தான் என்ஜாய் பண்ண மாதிரி சாட்டிஸ்ஃபை. நான் கிளி ஜோசியம் பார்க்குறீங்களாண்ணா? இவருக்கு பார்க்குறீங்களா? எவ்வளோண்ணா? எவ்வளோண்ணா? போயிட்டு வரணுமா? ஓகேண்ணா. இன்றைக்கி கண்டிப்பாக இந்த பிளாக் பண்ணுறனா இல்லையோ, நம்ம தடியனுக்கு கிளி ஜோசியம் பார்த்தே ஆகணும். அவனுக்கு எத்தனை பேர் செட் ஆவாங்கன்னு ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாடா அரவன், நீ கிளி ஜோசியம் பார்க்குறதுலேயும் ஒன்று விட மாட்டேன்டா. ஆனால் எனக்கு பார்க்க மாட்டேன், ஏன்னா அவங்க எதோ சொல்லிடுவாங்க. நம்ம அந்த மூல நம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்துட்டுருப்போம், நம்மளுக்குலாம் அது செட் ஆகாது. பக்கத்தில் இருக்கான் பார்த்தியா, இவனுக்கு அது செட் ஆகும். இவனுக்கு வச்சு அது ஏன் காசில் வச்சு பார்க்குறேன் கைஸ். வாங்க ஃபஸ்ட்டு டாப்புக்கு போகலாம். முக்குதா பாருங்க, பன்னிக்குட்டி ஓடுது பாரு. செம்மையான வியூ. நல்லா இருக்கு. ப்ளீஸ் ஃபைனலி ரீச்ட் கேஆர்பி டேம். வேற மாதிரியான ஃபீல்.
செம்மையாக இருக்குல்ல, தரமான வைப்பு கைஸ். இந்த கேஆர்பி வாட்டர் வந்து எந்த ஏரியாதுன்னா தென்னைப்பனை ஏரியா. நான் சொல்கிறது தென்னைப்பனை ஏரி, ஆனால் என் ஃப்ரெண்டு சொல்கிறது காவேரி தண்ணி தான் இங்கே வருதும். எந்த தண்ணி வருதுன்னு கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானே கூகுளில் பார்த்து தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். தென்னைப்பனை ஏரி தான், அது என்ன பேர் கரெக்டாக தெரியாது. கொஞ்சம் ரோல் ஆகுது. அது எந்த தண்ணின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே சரி சொல்லு. போன வேலையா? ஏரிங் சாவுறியா? சாவு போ. சீரியஸா எப்படி? அதான் வீடியோ எடுத்துக்கிறாரு. தண்ணியில் குதிக்கிறேன். அவன் வந்து செருப்புலேயே அடித்தா கேட்காது. ஐயோ அரவன்னு செத்து போகிறானே. அடுத்தவங்கிட்ட செருப்படி வாங்கினா எனக்கு சந்தோஷம்தான். போய் சாகணும்னு நினச்சா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. போய் சாவுடா. பாருங்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய 11:30 கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ். என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து விளாக் எடுக்கிற டைம் கூட இந்த கிளாஸ் கேட்டாங்கன்னா என் தலையெழுத்து என்ன பண்ணுறது. ஒரே ஒரு 3 மாதம் கதை தான் இது. முடிஞ்ச அப்புறமா ஜென்மத்துக்கு இது பக்கமே போக மாட்டேங்க. சரி வாங்க போகலாம். ரொம்ப வெயில். என்ன காட்டு இங்கே நான் தானே இங்கே. ஓகே. இப்போது இவ்வளோ நேரம் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, பார்த்தாவே தெரில உங்களுக்கே. என்ன பண்ணுறது. ஓகே, ப்ரெசண்ட்டு இவ்வளோ நேரம் இங்கெல்லாம் வைப் பண்ணியிருந்தோம். இப்போ கீழே போயிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்டு கிளி ஜோசியம் பார்க்கணும். அதுதான் என் மெயின் இன்டென்ஷன். கண்டிப்பாக அந்த கிளி ஜோசி என்ன நடக்குதுன்னு அப்படியே தெளிவாக சொல்கிறேன் கைஸ். இப்படிக்கு உங்கள் கிரே மோட்டோ கேமராமேன் ஆக நீங்கள், உங்கள் பேர் அரவான். வாங்க போகலாம். செம்ம வியூ கைஸ், கிருஷ்ணகிரி டீம்ஸா. செம்ம வியூ. இந்த பார்க் வியூ வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆகலை, ஆனில் தான் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட் வேறு லெவலாக ஓல் விட்றா இல்லையா கைஸ். இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு தான் கிளி ஜோசியம் பார்க்க போகிறோம். கையில் ரேகியே இல்லை, எப்படி பார்க்க போகிறான்னு தெரில. நைட்டெல்லாம் ஃபுல்லு ஷார்ட்டு தான் பையன். அது ஆஃப் த டிவி இதெல்லாம் 18+ கண்டென்ட்டு, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான் கைஸ். இப்போ ஜோசியம் கேட்கலாம் தான் போனோம். ஆனால் ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுத்ததுனால நான் அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டேன். என்ன ஹிண்ட்டுனா, நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு முன்னாடி ஒரு 2 கேங் இருந்துச்சு. அவங்க ஜோசியை கேட்டிருந்தாங்க. அங்கே ஒரு திருநங்கை அக்கா இருக்காங்க. அந்த அக்கா வந்து ஆனால் போயிடுங்கன்ட்டு 3 வாரத்தை சொல்லிட்டு போனாங்க கைஸ். அப்படியே இப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்க. அப்பே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஒன்றும் நம்மளுக்கு செட் ஆகாது, வானா ஜோசியும் வானா, ஆஃப் பண்ணுறா, காப்பி ரைட் அடிச்சு விட்ருவான்டா, வானா இது நம்மளுக்கு வானான்னு சொல்லிட்டு ஏந்து வந்துட்டேன் கைஸ். சரி வானா விடுங்க, நம்மளுக்கு இப்போ ப்ரெசண்ட்டு ஜோசியெலாம் வானா கைஸ். அங்கே தெரியுதா ஒரு மான் குட்டியோட கூட்டம். இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாகவே மான் குட்டிங்க தான். இருங்க ஐயோ, 2 சைட்ஸு ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்களே. இங்கே பாருங்கள், இந்த பக்கம்லாம் ஃபுல்லாகவே மான்குட்டி தான். கிட்டத்தட்ட இருக்கும் எல்லாமே. அந்த ஹார்ன்ஸ்லாம் பாருங்கள், அந்த கொம்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சே அல்டிமேட்டாக இருக்குது. ரொம்ப பேர் அது தோல், அது கொம்பு கோசம் தான் அடித்து சாவடிச்சிடுறாங்க. ரொம்ப அலைஞ்சு இருக்குது. இப்போ எங்கோ ரேராக பார்க்க வேண்டியது. இதான் எங்கள் ஊர் காட்டிலலாம் ஃபுல்லாக காட்டில் பார்க்கலாம். சொல்லிட்டாருப்பா பூமர் அங்கிள். சீரியஸா? ஓகே சீரியஸ் தான். ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்குங்க, பிடிக்கலனா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் கேஆர்பி டேம் ஆர் கிருஷ்ணகிரி டேம். ஆனால் யாருமே எதுவுமே நம்பாதீங்க கைஸ், ஓகேங்களா? எல்லாம் இந்த உலகத்தில் ஃபேக் தான், ஓகேங்களா? நம்மளுக்கு உண்மையாக எடுத்தால் நம்ம போதும், நம்ம வாழ்க்கை சூப்பராக போகும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாமே மான்குட்டி தான். இப்போது மான்குட்டி சேர்ந்து இந்த குரங்குட்டி கூட சேர்ந்துருச்சு கூட. இங்கே பாருங்கள் தெரியுதா, எல்லாம் ஒரு வெலாசின்னு இருக்குது. ஓகே, என் பண்ணிக்கிறேன்.